காணும் பொங்கலை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா தலங்களுக்கு அதிக அளவிலான மக்கள் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பாபநாசம் அகத்தியர் அருவி பகுதியில் உள்ள நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், வணக்கம். காணும் பொங்கலை கொண்டாட மேற்கு தொடர்ச்சி மலை சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது? தமிழர்களுடைய பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை நேற்றைய முன்தினம் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் உழவர் திருநாளான, அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய திருநாளான மாட்டு பொங்கலும் நேற்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த தை மாதத்தினுடைய 3வது நாளான இன்று காணும் பொங்கலும் மிக உற்சாகமாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு தமிழர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் சென்று இந்த நாளை மிகவும் மன மகிழ்ச்சியோடு உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த சூழலில் தற்போது நாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அகத்தியர் அருவி பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் அகத்தியர் அருவியில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் வந்து இந்த திருவிழாவை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த பகுதியில் இந்த அகத்தியர் அருவியில் வந்து குளித்து தங்களுடைய நண்பர்களோடு மகிழ்ந்து வரக்கூடிய மக்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை, தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருந்து இந்த சுற்றுலா தலத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இது குறித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். முதல்ல ஒரு சிறுவனோடு பேசலாம். தம்பி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த பொங்கலை எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? நான் மெட்ராஸ்ல இருந்து வந்துக்கிறேன். இந்த பொங்கலை நல்லா கொண்டாடி நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த அருவிலாம் கொட்டுற மாதிரி நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலிக்கு போகிறோம். சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலம்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது சார். நல்லா உங்க ஃபேமிலியோட வந்திருக்கிறீங்க. இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கு? எவ்வளவு மன மகிழ்ச்சியோட இருக்கிறீங்க? நல்லா மழை மகிழ்ச்சி, சந்தோஷமா ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணது நல்லா நல்லமா இருக்கு சார். உங்களுக்கு அம்மா வணக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்துமா வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குமா அந்த பொங்கல் திருநாள்? ரொம்ப சிறப்பா இருந்தது. இவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. மற்ற இடங்கள்ல எந்தெந்த இடத்துக்குலாம் போனீங்க? எப்படி இருக்குது உங்களுக்கு? நாங்க காரையாறு அகஸ்தியர் அருவி இங்க வந்திருக்கோம். பாவநாசம், காரையாறு மேல, அப்புறம் சொரிமுத்தையனார் கோயில் எல்லாம் பார்த்தோம். நிச்சயமாக இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய மக்களும் இந்த நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற சொரிமுத்தையனார் கோயில், காரையார் அணை மற்றும் மணிமுத்தாறு என பல்வேறு இடங்களுக்கு எல்லாம் சென்று வந்திருக்கிறார்கள். இன்னும் பலதரப்பட்ட மக்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். மேடம் வணக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு இந்த திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறீங்க. காணும் பொங்கல் எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். காணும் பொங்கலுக்கு இங்க பாபநாசம் வந்திருக்கோம். ஜாலியா இருக்குது. எப்படி இருக்குது இந்த இடங்கள்? அதாவது சென்னையில இருந்திருக்கிறீங்க, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலம்லாம் எப்படி இருக்குது? எவ்வளவு சந்தோஷமா உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்றீங்க? காணும் பொங்கலுக்கு இங்க வர்றது நல்லா நிறைய நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. நல்லா இயற்கையோட நல்லா ஜாலியா இருக்குது. சென்னையில இங்க மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் இல்லாதனால இங்க நல்லா ஜாலியா இருக்குது. சார், நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குது? ட்ரிப்ளிகேன்ல இருந்து வரோம். என்னோட மாமனார் வீடு திருநெல்வேலி. பாபநாசம், குற்றாலம் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம். அதனால இங்க வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இங்கே கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஜனத்தொகை அதிகமாக இருக்குன்றதுனால அங்கே வந்து என்ஜாய் பண்ண முடியல. இங்கே வந்து ஃப்ரீடமாக இருக்கிற இடம்ன்றதுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியுது. இயற்கையை அனுபவிக்கிறோம் இங்கே வந்து. சார், நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது? புளியங்குடியிலேருந்து வந்திருக்கோம். புளியங்குடியிலேருந்து நல்லா திருநாள் கொண்டாடுறதுக்காக, பொங்கல் திருநாள் கொண்டாடுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அருவியில் குளிச்சா நல்ல முறையில் இருந்தோம். ஆமாம், இப்போ நல்ல முறையில் இனிய உறவுகள் இன்னாத உறவு தனியிருப்ப கவுந்தற்று அப்படின்னாங்கள அந்த காய்கறிகள் மரங்களை பார்த்து நல்லா அனுபவிக்க வாழ்ந்துருக்கோம். அது நல்ல முறையில் இருக்கு. மேடம், நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்து மேடம் வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த பொங்கல் பண்டிகை எல்லாம் எப்படி இருக்குது? உங்களுக்கு இந்த காணும் பொங்கலை எவ்வளோ உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கோம்? சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். வேற நேற்றைய முன்தின பொங்கல் திருநாள், நேற்று மாட்டு பொங்கல், இன்னைக்கு 3வது திருநாள் இந்த காணும் பொங்கல். எந்தெந்த ஊருக்கெல்லாம் காணும் பொங்கலில் போயிட்டு வந்திருக்கிறீங்க? யாரோட அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. வீட்டில் வச்சு இது பண்ணணும். வெளியேயும் போயிட்டு வந்தோம். திருச்செந்தூர் அந்த சைடு போயிட்டு வந்துட்டோம். பல்வேறு சுற்றுலா தலங்கள், அதாவது ஒவ்வொரு நாளும் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் கூட இந்த மன மகிழ்ச்சியான நாளில் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்களோடு ஒரு இடத்திற்கு சென்று ஒரு இயற்கையோடு ஒன்றித்த வாழ்வை வாழக்கூடிய அந்த ஒரு மன மகிழ்ச்சியான நாளை இன்று உணவு அருந்தி தங்களுடைய சுற்றுமுற்றும் நண்பர்களோடும் நட்புறவோடும் பகிர்ந்து வருகிறார்கள். இன்னும் நபர்கள் பேசுவதற்கு அதிகமாக இருந்தாலும் அவர்களோடும் பேசலாம். சார் வணக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? எவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சென்னையில தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து வருஷம் மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். சென்னையிலேருந்து வந்து இங்கே ரொம்ப இயற்கையை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி சந்தோஷம் வேறு எங்கேயும் கிடைக்காது. நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? எப்படி செஞ்சிருக்கீங்க? திருநெல்வேலி தான். நேற்றையோட இன்னைக்கு நல்லா கூட்டம் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா குளிக்கிறாங்க.
நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? இந்த பொங்கல் எப்படி இருக்கு உங்களுக்கு? முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மண்ணடியிலேருந்து வரேன், சரிங்களா. ரொம்ப சந்தோஷமாக. கொடைக்கானல் போனோம், எங்கேயும் தண்ணி இல்லை. இங்கே வந்து பார்த்தா ரொம்ப தண்ணி இருக்குது, ஜாலியாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்களாம். அதே போன்று இந்த அகத்தியர் அருவியை பொறுத்தவரையில் ஏராளமான மக்கள் வந்தாலும் கூட அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், மற்றபடியான ஏற்பாடுகளும் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்களும் பெண்களும் தனியாக குளிப்பதற்கான பிரத்யேகமான ஏற்பாடுகளும் இந்த காணும் பொங்கலை ஒட்டி செய்திருக்கிறது. அதுமில்லாமல் கடுமையான வறட்சி நிலவி வரக்கூடிய இந்த சூழலில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக அந்த பாபநாசம் காரையாறு அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காரணமாக இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மிகவும் மன மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இந்த ஆண்டு முழுவதும் நீர் விழக்கூடிய இந்த அகத்தியர் அருவியில் இன்று மிகவும் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து வருகிறார்கள். மேடம் வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? இந்த காணும் பொங்கலை எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் சேலம். சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கூட்டமா இருக்கு. ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு. யார் யார் கூட இன்னைக்கு இந்த காணும் பொங்கலை விட்டு எந்தெந்த ஊருக்குலாம் போனீங்க? யார் கூட இந்த ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க? எல்லாரும் வந்திருக்கோம். நாகூர், ஏர்வாடி, ஆத்தங்கரை, பள்ளிவாசல்னு எல்லா ஊருக்கும் போறோம். இப்போ இங்க வந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. அதே போன்று ஏராளமான மக்கள் இந்த சுற்றுலா தலத்திலே மிகவும் மன மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் பல நபர்களும் நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல முறையில் நாங்கள் பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். காணும் பொங்கலை நல்ல முறையில் இருக்கு, நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் எல்லாமே. சார், உங்க பேர் என்ன பேரு? நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? சேலத்துலேருந்து வந்திருக்குங்க. சேலத்துலேருந்து வந்திருக்கோம். என் பேர் ரஷீது. பொங்கல் இதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. அந்த தண்ணி எல்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே குற்றாலத்தில் அவ்வளோ தண்ணி இல்லை, இங்கே நல்லா இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய மக்கள் நம்மோடு மிகவும் மன மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இணைந்து இந்த காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். இன்னும் பல மக்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள், அவர்களோடும் பேசலாம். மேடம் வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? இந்த காணும் பொங்கலை வந்து எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு முந்தின நாள் வந்து காணும் பொங்கலுடைய முக்கியமான, அதாவது நேற்றை முந்தின மாட்டு பொங்கல், நேற்றை முந்தின பொங்கல், நேற்று காணும் பொங்கல். இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான பொங்கல்களை எவ்வளவு சந்தோஷமா யார் யார் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸோட, குடும்பத்தோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மழை இல்லைங்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு.